ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி 11th பிஸ்னஸ் மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபாலோவிங் டிட்டர்மினன்ட்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் கொடுத்து 5, 20, 0, -1 அப்படிங்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் 1, -3, 2, செகண்ட் ரோவில் 4, -1, 2, தேர்ட் ரோவில் 3, 5, 2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ சொல்யூஷன் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு டிட்டர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதனோட மைனர் வேல்யூமு கோஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன் நான். ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோவில் 5, 20, செகண்ட் ரோவில் 0, -1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை எழுதிக்கலாம். இப்போ நம்ம மைனர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு மைனர் அப்படின்னு ரெட்டிக்கு போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு மைனர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 5 இருக்குது. மைனர் அப்படிங்கும்போது என்ன எழுதுவோம்? எம் அப்படின்னு லெட்டர் யூஸ் பண்ணுவோம். மைனர் ஆஃப் 5 இது எப்படி எழுதலாம்னா M11 அப்படின்னு எழுதலாம். அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், மைனரில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அப்படிங்கிறது. அந்த 5 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா மீதி என்ன நம்பர் இருக்குது? -1 இருக்கு, எழுதியாச்சு. அடுத்து மைனர் ஆஃப் 20 இது M12 எழுதுறோம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். இந்த 20 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா மீதி என்ன இருக்குது? 0 இருக்குது. அடுத்து மைனர் ஆஃப் 0 இது பார்த்தீங்கன்னா M21 செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். இந்த 0 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா மீதி 20 அப்படின்னு இருக்கு. அடுத்து மைனர் ஆஃப் -1 இது M22 அப்படின்னு சொல்லுவோம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இந்த -1 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா மீதி என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. இப்போ மைனர் வேல்யூ ஒவ்வொரு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும். கோஃபேக்டர் அப்படிங்கிறது மைனரோட சைன் சேஞ்ச் பண்ணால் போதும், கோஃபேக்டர் ஈஸியாக கிடச்சிரு. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு ரூல் இல்லை, அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணால் கூட போதும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏஐஜே ஈக்குவல் டு -1/i + j MIJ. அதாவது மைனர் வேல்யூவுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் ஆஃப் 5 இதை கோஃபேக்டரை A11 அப்படின்னு எழுதணும். அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். மைனர்னா M யூஸ் பண்ணணும், கோஃபேக்டர்னா A யூஸ் பண்ணணும், கேபிட்டல் A 11. ஃபஸ்ட் நம்பர் எப்போ ப்ளஸ்ஸு, அப்போ அங்கே நம்மளுக்கு மைனர் வேல்யூ -1 வந்ததுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 மாறிடு. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 20 இது A12. ஃபஸ்ட்டு ப்ளஸ்னு யூஸ் பண்ணால் இப்போ மைனஸ் யூஸ் பண்ணணும், முன்னாடி மைனஸ் போட்டுக்கோணும். -M12ஓட வேல்யூ 0, அப்போ 0ன்னு மாறிடு. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 0 இது பார்த்தீங்கன்னா A21 இது மைனஸ் தான், ஏன்னா ஆட் நம்பர். இப்போ மைனஸு, அப்போ M21ஓட வேல்யூ 20 வந்ததுனால -20 மாறிடு. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் -1 இது பார்த்தீங்கன்னா A22 அப்படிமா செகண்ட் ரோ செகண்ட் காலம். இது ப்ளஸ்ஸாக மாறிடும், போனது மைனஸ்னால் இது ப்ளஸ்ஸாக மாறிடு. அப்போ M22ஓட வேல்யூ 5, அப்போ +5. இதுதான் கோஃபேக்டர் அண்ட் மைனரோட வேல்யூ. அடுத்து செகண்ட் கொஸ்டினோட மைனர் அண்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். செகண்ட் கொஸ்டின் என்ன டிட்டர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க? ஒரு டிட்டர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதை எழுதிக்கலாம். 1, -3, 2, செகண்ட் ரோவில் 4, -1, 2, தேர்ட் ரோவில் 3, 5, 2. இப்போ அடுத்து மைனர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிட்டர்மெண்ட்டுக்கு மைனர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மைனர் கட்டி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மைனர் ஆஃப் 1 இது எப்படி எழுதுவோம்? மைனர்னு M கேபிட்டல் M யூஸ் பண்ணுவோம், அப்போ M11 அப்படின்னு எழுதலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். இப்போ அந்த 1 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா மீதி இருக்கிறத டிட்டர்மெண்ட் போடலாம். -1, 2, 5, 2. இதை சால்வ் பண்ணும்போது என்னாகு? லீடிங் டயகோனல் மல்டி பண்ணாக
-1 × 2 -2 வந்துரு. அனதர் டயகோனல் மல்டி பண்ணால் -10 வந்துரு. இப்போ -12. அதாவது பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸ் ஏற்றிக்கணும் எப்போவுமே. அடுத்து மைனர் ஆஃப் -3. இதை M12 அப்படின்னு சொல்லுவோம். அந்த -3 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா மீதி இருக்கிற நம்பரை டிட்டர்மெண்ட் போடணும். 4 2 3 2. இதை மல்டி பண்ணனாக 8 - 6 2 அப்படின்னு கிடச்சிரு. இதே மாதிரி மைனர் ஆஃப் ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் நம்பர் 2. இதை M13 அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம். இந்த 2 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா 4 - 1 3 5 அப்படின்னு கிடைக்கி. இதை சால்வ் பண்ணும்போது 4 × 5 20. -3 + 3 மாறிடு மல்டி பண்ணும்போது. அப்போ 23ன்னு கிடச்சிரு. அடுத்து மைனர் ஆஃப் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் 4. இதை M21 அப்படின்னு எழுதலாம். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அந்த 4 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா மீதி என்ன இருக்குது? -3 2 5 2 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ சால்வ் பண்ணணுன்னா -3 × 2 -6 கிடச்சிரு. -10. அப்போ -16 அப்படின்னு வந்துரு. அடுத்து மைனர் ஆஃப் -1. இது எங்கே இருக்குது? M22 செகண்ட் ரோ செகண்ட் காலம். இந்த -1 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா மீதி என்ன இருக்குது? 1 2 3 2. இது சால்வ் பண்ணும்போது 2 - 6 -4 அப்படின்னு கிடச்சிரு. அடுத்து மைனர் ஆஃப் 2. இது M23 அப்படிங்கிறா. இந்த 2 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா 1 - 3 3 5. இதை சால்வ் பண்ணோம்னா 5 + 9 கிடைக்கி. இதை ஆட் பண்ணும்போது 14 அப்படின்னு கிடச்சிரு. இப்போ தேர்ட் ரோ மைனர் ஆஃப் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருந்தது? 3 இருந்தது. மைனர் ஆஃப் 3. இதை M31 அப்படின்னு எழுதுவோம். 3 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா மீதி இருக்கிற டேர்மை எடுத்து எழுதும்போது டிட்டர்மெண்ட்டு -3 2 -1 2 அப்படின்னு கிடச்சிரு. இதை மல்டி பண்ணும்போது -6 -2 + 2 மாறி. அப்போ -4. அடுத்து மைனர் ஆஃப் 5. இது M32 அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ரோ செகண்ட் காலம். 5 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா 1 2 4 2 அப்படின்னு இருக்கு. இதை மல்டி பண்ணால் 2 -8. இப்போ -6 கிடச்சிரு. அடுத்து மைனர் ஆஃப் 2. M33 தேர்ட் ரோ தேர்டு காலம். இந்த 2 இருக்கிற ரோ காலத்தை விட்டோம்னா மீதி நம்பரை டிட்டர்மெண்ட் போட்டோம்னா 1 - 3 4 -1 அப்படின்ட்டு இருக்கு. மல்டி பண்ணும்போது நாங்கள் -1. அடுத்து +12 கிடைக்கி. அப்போ 11 அப்படின்னு கிடச்சிரு. இப்போ எல்லா மைனர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஒவ்வொரு டேர்முக்குமே மைனர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். கோஃபேக்டரை சைன் மட்டும் மாற்றினா போதும். இது 3 ஆர்டராக இருக்கிறனால ஈஸி எழுதிடலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா AIJ = -1 / i + j. மைனர் வேல்யூ MIJ. ஒவ்வொரு வேல்யூக்கும் சைன் சேஞ்ச் பண்ணால் போகுது. அப்போ ஃபஸ்ட் என்ன நம்பர் கண்டுபிடிச்சிருந்தா 1 அப்படிங்கிறதுக்கு கோஃபேக்டர் எழுத போகிறோம். கோஃபேக்டர் ஆஃப் 1. இதை A11 அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் நம்பருமே ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகணும். ப்ளஸ் அங்கே என்ன வேல்யூ வந்தது? M11 வேல்யூ -12 அப்படின்னு வந்தது. 2 மல்டி பண்ணால் -12 தான் கிடைக்கி. அந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற வேல்யூ தான் மாறிக்கிட்டே இருக்குது. மைனஸ் சைன் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் -3. இதை A12 அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வெளியே ப்ளஸ் போட்டிருந்தா இப்போ மைனஸ் போடணும். M12ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தா 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தா இப்போ -2 மாறிடு. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 2. இதை A13 அப்படின்னு எழுதுவோன்னு மேலே மைனஸ் போட்டால் இப்போ ப்ளஸ் போடணும். வேல்யூ என்ன வந்தது? M13ஓட வேல்யூ 23ன்னு வந்தது. அது ப்ளஸ்ஸாக இருக்கிறனால அப்படியே விட்டாச்சு. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 4. இதை A21 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு மேலே ப்ளஸ்னால் இப்போ மைனஸ் வரும். மைனஸ் வேல்யூ
2 1ஓட வேல்யூ -16 வந்தது எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 16 மாறிடு. அந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற சைன்த்தை மாறிட்டே இருக்கணும், ப்ளஸ் மைனஸ்னு மாற்றிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்கெட் உள்ள இருக்கிற வேல்யூ மைனர் வேல்யூ பூரா அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். கோஃபேக்டர் ஆஃப் -1 இது 2 2ன்னு எழுதலாம். 2 2 எழுதும்போது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆஃப் அங்கே வேல்யூ என்ன இருந்தது, m22ஓட வேல்யூ -4 இருந்தது, அப்போ -4 அப்படின்னு கிடச்சிரு. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 2 இது a23ன்னு எழுதலாம். இது மைனஸ் வேல்யூ என்ன வந்தது 14 அப்படின்னு வந்தது, அப்போ -14 அப்படி வச்சுக்கலாம். அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் அது என்ன நம்பர் இருந்தது 3ன்னு இருந்தது. கோஃபேக்டர் ஆஃப் 3 ஈக்குவல் டு a31 தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஈக்குவல் டு மேலே மைனஸ் போட்டு இப்போ ப்ளஸ் போடணும். ப்ளஸ் நம்பர் என்னது -4 இருந்தது, அதை எழுதிக்கலாம். இப்போ மல்டி பண்ண ப்ளஸ் -4 மாறிடு. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் தேர்ட் ரோவில் செகண்ட் காலம் என்ன நம்பர் இருந்ததுன்னா 5 இருந்தது. கோஃபேக்டர் ஆஃப் 5 ஈக்குவல் டு a32 இது மேலே ப்ளஸ்னு இப்போ மைனஸாக மாறிடு. வேல்யூ -6 வரு, இப்போ +6 மாறிடு. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் தேர்ட் ரோ தேர்டு காலம் கோஃபேக்டர் ஆஃப் 2 இது எப்படி எழுதலாம்னா a33ன்னு எழுதலாம். மேலே மைனஸ் இருக்கும்போது ப்ளஸ்ஸாக மாறிடு. ப்ளஸ் m33ஓட வேல்யூ 11 அப்படின்னு கிடச்சிது, இது +11 இதுதான் கோஃபேக்டரோட வேல்யூ.